Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பீர்க்கங்காய் சாதம். அதாவது சம்மர் டைமில் வந்து நம்ம நீர்ச்சத்துள்ள காய்களை சேர்த்துனா ரொம்ப நல்லது. இதில் என்னென்னா ஃபைபர் இருக்குது, நிறையா சத்துக்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் சாதம் பண்ணலாம். அதாவது எஸ்பெஷலி என்னென்னா நீங்கள் சம்மர் டைமில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். புடலங்காய் எடுத்துக்கலாம், நீர்ப்பூசணி இந்த மாதிரி எடுத்துகிட்டா ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சு அது குக் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பீர்க்கங்காயை வந்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட பெருசாக இல்லை, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து நீர்ச்சத்துள்ள காயும் கூட. இதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சிருட்டோம். ஒரு முந்திரி. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 இருக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு காரம் தேவைன்னா நீங்கள் சாம்பார் தூள் அல்லது குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து 2 போட்டுக்கிறதுனால ஆட் பண்ணலாம். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டதுனால நம்ம வந்து உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. சாதம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இதுலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இருக்குங்க நல்லா வெந்துடுச்சு. உப்பு பத்தலைங்கிறதுனால சாதத்துக்கும் ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. சாதம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே நல்லா உதுத்த மாதிரி ஆகிடும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி சாதம் செஞ்சிங்கன்னா நல்லா வந்து பிஞ்சு காயாக வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முத்தினதை வாங்கினீங்கன்னா சாதம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. சாப்பிட்றப்போ குடமிளகாய் சாதம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் இது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா இழுத்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான நீர்ச்சத்துள்ள பீர்க்கங்காய் சாதம் ரெடி. பீர்க்கங்காய் சாதம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து லஞ்சுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. விளக்கம். ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளிடம் முறை கடந்து பொருளை கேட்டால் போகும் வழியில் தனியே வேல் ஏந்தி நின்ற கள்வன் அனைத்தையும் தந்துவிடு என்று கேட்பதை போன்றது. Pebbles Tamil.